வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ். இது அனிலம் பார்க்குற மூவி வந்து வைல்ட் திங்ஸ் 2024 ரிலீஸான ஒரு த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப் பண்ண லார்ஜ் உங்களுக்கு முன்னாடி மூவி ரிவ்யூஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மயாமி ப்ளூபேன்ற அந்த ஒரு ஐலாண்டில் ஒரு சம் கைண்ட் ஃபுட் மாதிரிங்க அது அங்கே வந்து இந்த கதை வந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டை காட்டுறாங்க. அதில் வந்து ஒரு அப்பா, அவர் வந்து ஸ்டெப் ஃபாதர் தான் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணோட பேர் வந்து பிரிட்னி, அப்பாவோட பேர் வந்து நைல்ஸ். அதே மாதிரி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் ஃபாதர் வந்து ஒரு சமயத்தில் வந்து இறந்துட்டார் ஆக்சிடென்ட்ல. ஏற்கனவே அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, இப்போ ஸ்டெப் ஃபாதரும் இறந்துட்டார். ஓகேங்களா, இறக்குற அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சொத்து எல்லாமே வந்து அவரோட இந்த ஏதோ ஒரு கிளப்புக்கு வந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி வருஷத்துக்கு $25,000 மட்டும் இந்த பொண்ணுக்கு வரணும். ஏன்னா இந்த பொண்ணு வந்து அவரோட டைரக்ட் பிளட் கிடையாது, ஸ்டெப் டாட்டர். ஸோ அதனால் அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டு இருந்த சமயத்தில் நம்ம பிரிட்னியோட ஒரு எதிரி மாதிரி கிளாஸில். அண்ட் அதே மாதிரி அவரோட பேர் வந்து மாயா. அந்த பொண்ணு வந்து அவர் என்னோட அப்பா, நான் வந்து அவரோட ரத்த சம்மந்தப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி அண்ட் அதே மாதிரி டிஎன்ஏலாம் ப்ரூவ் பண்ணிடுறான். டிஎன்ஏ வந்து டெஸ்ட் பண்ணது ஜூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவரும் கன்ஃபார்ம் பண்ணி அவளுக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட $70 million அப்படின்னு தான் இருந்தது. எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து மாயா வந்து எவ்வளோ தப்பிச்சாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவள் வந்து ஃப்ராட் பண்ணி இந்த வேலையை பார்த்துருக்கா. அந்த டாக்டரோட ஹெல்ப்போட பண்ணியிருக்கா. ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த பணக்கார அப்பா இருக்கிற பார்த்தீங்கன்னா நைல்ஸ், அவரோட இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டர் ஒருத்தர் வராரு. ஓகேங்க, டேரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் போன பிளெயினில் வந்து எலிலாம் இருக்குது. அது எப்படி பிளெயினில் எலி இருக்கும்? அந்த எலிலாம் வந்து ஒயரை கடிச்சதுனால தான் இன்ஜின் வந்து மேனுஃபேக்சர் ஆகி அவர் வந்து கிராஷ் பண்ணி இறந்தார். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த பிரிட்னி, அந்த பொண்ணு மாயா, அப்புறம் அந்த டாக்டர் ஜூலியன், இவங்க 3 பேருமே பிளான் பண்ணி இந்த $70 million அடிக்க தான் இத்தனையும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அண்ட் இதை கண்டுபிடிக்க அந்த இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டர் டேரன்ஸ் வந்து இவங்க பின்னாடி போகிறாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, கண்டுபிடிச்சாங்க இல்லையா அப்படின்றத கிட்டத்தட்ட வந்து ஒரே ஃபார்மேட்லேருந்து அந்த படம் வரும். இந்த வைல்ட் திங்ஸ்ன்ற இந்த கான்செப்ட் வந்து இதில் தான் வரும் போல். இந்த மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டு இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸோ வந்து இதே கான்செப்ட் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த படமும் போயிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பார்ட்டில் வந்து 18+ சீன்ஸும் கம்மி, த்ரில்லிங்கும் கம்மி. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து நல்லா முடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஓகேங்களா, அந்த படத்தில் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து கிளைமேக்ஸ் வந்து ஓகேவா முடிச்சிருப்பாங்க, கொஞ்சம் சர்ப்ரைஸாக முடிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஏதோ கிளைமேக்ஸ் வந்து கரெக்டாக முடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி அந்த 18+ சீன்ஸும் த்ரில்லிங்கும் ஃபஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனாலே இந்த படத்துக்கு நான் 2.5 தருவேன். இது 18+ மூவி. அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா நம்ம நோபடி நியூ சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.